சிவராத்திரி. இன்னைக்கு வரலாறு காணாத கூட்டம் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு தரிசிச்சுட்டு இன்னைக்கு வந்து 9 கோயில் போயிட்டு வந்திருக்கோம். அது வரைக்கும் வரலாறு காணாத கூட்டம். இது சிவனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் இன்னைக்கு நைட்டு நம்ம தூக்கம் முடிக்கிறோம்னா இன்னைக்கு மேக்னெட்டிக் பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதோட பவரை நம்ம ரிசீவ் பண்றதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவராத்திரிக்கு நைட்டு தங்க வந்திருக்கோம். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சாமி பார்க்க முடியல. வெளியிலேயே சுத்திட்டு உக்காந்துருக்கோம். நைட்டு முடிஞ்சா பாக்குறதா உக்காந்துருக்கோம் சாமிய. வெட்டீஸ்வரர் பார்த்தோம், அப்பர் சாமி பார்த்தோம், இப்ப கபாலீஸ்வரர் பார்க்க வந்திருக்கோம். 5 சிவன் பார்த்தோம். 5 சிவன் பார்த்தோம். அதோட இப்போ நிறைய நன்மை, மனசு நிம்மதி இருக்கு. நிறைய நன்மை கிடைக்கும். நினைச்சது நடக்குது. நிறைய நன்மைகள் நடக்குது. என்னை பொறுத்த அளவுக்கு நிறைய நன்மை நடக்குது. நான் என்ன உடம்புக்கோ எல்லா விஷயம் எதை நினைக்கிறேனோ கண்டிப்பா அதை நிறைவேற்றி தராரு சிவன். சிவராத்திரின்றது வந்து சிவனை இன்னைக்கு இந்த நைட்டு ஃபுல்லாக முற்றுட நினைக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக நினைச்சதுக்கு சமம். நம்ம இந்த பிறவியில் செய்த பாவங்களை அவர் மன்னிச்சு ஏற்றுப்பார். நம்ம கண்ணு முழிச்சு இருக்கும்போது அடுத்த பிறவி நமக்கு கிடையாது. அவரை நினைச்சு நம்ம இந்த ஒரு ராத்திரி நமக்கு மோட்சம் தான் கிடைக்குன்றது நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனா முழுசா சிவனையே நினைக்கணும், அதுதான் பெரிய விஷயம். வழக்கத்தை விட அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. சாமி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்றேன்ல, இந்த ஜென்மத்துல செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் ராயப்பேட்டாலேருந்து வரேன். எவ்ரி இயர் நான் வந்து இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்துடும். ஆனால் நாங்கள் வாரம் வந்தாலும் இந்த சிவராத்திரிக்கு வர்றது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வைப் இருக்கும். என்னதான் கூட்டமாக இருந்தாலும் எப்படியாவது வந்து சாமி பார்த்துடணும்னு இருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் சாமி பார்க்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆனால் இந்த கோயில் சுற்றி வர்றது, மக்கள் வந்து எதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளுங்க பக்கத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் டில்லி பாபு. இந்த மகா சிவராத்திரிக்கு இங்கே இது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. சுவாமியை நல்லா சிறப்பாக தரிசனம் செஞ்சோம். இங்கே நல்ல அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே. ஆனால் போலீஸோடைய இதோட உதவியோட நல்லா அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா சேவிக்கிறதுக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த கியூவு 100 ருபீஸு, பொது தரிசனம் இதெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நல்லா சேவிச்சு வந்தோம். குழந்தை இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் இதுவும் போலீஸ்காரங்க அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் நாங்களும் சேவிச்சுட்டு வந்தோம். நல்லபடியாக சிவனை சேவித்தோம். அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவல்லிக்கேணிலேருந்து வரோம். இன்றைக்கி நல்லா தரிசனம் கிடச்சிது. குழந்தை இருக்கிறதுனால போலீஸ் வந்து கொஞ்சம் பார்த்து எங்களை சீக்கிரமாக விட்டாங்க. ஓம் நம சிவாய. நல்லபடியாக பார்த்த சாமியை சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம். டி நகரில் தான் வரோம். பார்த்தீங்கன்னா க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் இருக்குது. இப்போ வந்து சாமி கும்பிடலான்னு பார்த்தோம், கும்பிட முடியல. ஸோ அங்கே பக்கத்தில் சாமி கும்பிட்டு வெளிலேருந்து தரிசனம் பண்ணிட்டோம். நல்லா இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர அந்த கோயில். நான் ஆந்திராவிலேருந்து கடப்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே சிவன் கொஞ்சம் நல்ல மகிமா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறது தான் வந்தோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்கோன்னு எதிர்பார்க்கல. பட் சிவன் பார்க்கும்போது எங்களுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கிறது கூட ஒரு மனசு வந்து திருப்தியாக இருக்குது. சிவராத்திரியை முன்னிட்டு கபாலி கோவிலுக்கு வந்தோம். உள்ளே போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் கபாலியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். கூட்டத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பக்தி நிறைஞ்ச மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு.
உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.